இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர். வருகின்ற 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற ஒரு திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு பாடல் பெருமாளை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை மனதை புண்படுத்தும் விதமாக பெருமாள் பக்தர்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை இது பண்ணுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சந்தானம் நடிக்கிற எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதத்தை பற்றியும் இந்த இந்து நம்பிக்கைகளை பற்றியும் அவமதிப்பதும் கேலி கிண்டல் பண்ணுவதும் ஒரு வாடிக்கையாக நடந்துட்டுருக்கு. இதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, நாளை மறுநாள் இந்த படத்தை குறிப்பாக கோயம்புத்தூரில் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். அதே மீறி இந்த படம் கோவை மாநகர ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் வெளியிடப்பட்டுச்சுன்னா இந்து மக்கள் கட்சி எல்லா திரையரங்குகளையும் முற்றுகையிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற மதத்தை சேர்ந்த எந்த ஒரு இதையும் குறிப்பாக சினிமா காட்சிகள் இடம்பெறதில்லை. வெறும் இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துறதும் மனதை புண்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக சந்தானம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தா கோவிந்தா இந்த பாடலை நீக்கி இந்த படத்தை வெளியிடணும். நீக்காமல் வெளியிட்டால் 100% இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆணைக்கினாங்க எல்லா திரையரங்குகளையும் முற்றுகையிடுவோம். தேவைப்பட்ட ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே கிழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு கொடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறவங்களுக்காக இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்கள் எடுப்போம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம்.